சனியன்னு இந்த ரீல்ஸ்ல வர்ற சனியன் தான். ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அறிவாலயத்தில் கொடுக்குற பிஸ்கெட்டை வச்சுக்கிட்டு வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. வாயில வந்ததெல்லாம் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வாயில வந்ததெல்லாம் சில ஆபாச பேச்சுக்களும் பேசிட்டு இருப்பாங்க, அவதூறுகளும் பேசிட்டு இருப்பாங்க, பொய்யான பிரச்சாரமும் பேசிட்டு இருப்பாங்க, வாயில வந்ததெல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பவும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அறிவாலய கொத்தடிமையாக தான் இருக்காரு. அறிவாலயத்தில் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்றவராக தான் இருக்காரு. அவர் என்னன்னா, இதுக்கு முன்னாடியும் அவதூறு ஒன்று பரப்பிட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடியும் பல கேவலமான பேச்சுகளும், ஒரு அவதூறு எப்படி சொல்கிறது, ஒரு கேவலமான, நமக்கு தெரியும்ல, அரசியல் மாண்புன்னு சொல்லுவாங்க, அந்த பேச்சு இவனுக்கிட்ட சுத்தமாக இருக்காது. பேசிக்கிட்டு சனியன் சொல்கிறது, அவன் இவன் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒன்று நடக்காததை நடந்த மாதிரி ஒரு பிம்பத்தை செட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பத்திரிகையாளரை வந்து தாக்குற மாதிரி போனார் அப்படின்னு. அது என்னன்னு பார்த்துருமா? அதாவது இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த நக்கீரன் கோபால் காதுல வந்து கரெக்டாக தான் விழுன்னு நினைக்கிறேன். நக்கர கோபால் இன்னைக்கு பிரிச்சு மேய போறோம். சார், ஒரு சோளிங்கர் தொகுதியுடைய எம்எல்ஏ கபில், தாவேகா எம்எல்ஏ சார், அடிச்சுட்டு ஒரு பத்திரிகையாளர் தெரிஞ்சு அடிக்கிறான். அடிச்சு அவன் எதுக்காக அடிக்கிறான்? அவனுடைய செயலு, அவன் ஒன்னும் ஏஐ பண்ணி அவன் வந்து வீடியோ போடல. அவன் போடா அப்படிங்கிற அந்த சைகையை அவன் எடுக்கிறான். எல்லாருமே எடுக்கிறாங்க. எல்லா வீடியோல வந்துச்சு. அதுலயும் எல்லா சன் டிவில வந்துச்சு. எப்பரா வந்ததுன்னு இவன் அடிக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடிச்ச ஜனநாயகம் திரைப்படம் வந்து ஒரு 2 நாள் முன்ன வந்து நம்ம சுமதி திரையரங்கில் வந்து ஷோலிங்கர் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கபில் அவர்கள் வந்து படத்தை பார்த்துட்டு எமர்ஜென்சியா வந்துட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணேன்னா, நம்மளுடைய சேனல் மீடியா அந்த மைக்கை கொண்டு போயிட்டு சார் படம் எப்படின்னு கேட்டேன். அவர் வந்து எப்படி சொல்ல, ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லி, நான் அவருக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அவர் கூட தான் இருக்கேன் 4-5 மாசமா. அந்த எலெக்ஷன்ல இருந்து நம்ம தான் அண்ணா ரைட்டிங் பேஜ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய பேஜ் எல்லாத்தையும் நான் தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாரு, இந்த படத்துக்கு நம்ம ப்ரொமோஷன் எல்லாம் நம்ம தேவை, நம்ம வந்து நம்ம இந்த பிரஸ் மீட் எல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினரா வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து தேவையில்லாம வந்து இது கொடுக்குறான்னு சொல்லியிருந்தாரு இன்டர்வியூ. நான் வந்து சரி ஏதோ ஒரு விளையாட்டுக்கு அண்ணன்ற மாதிரி கேட்டேன். ஆனா வந்து அவருக்கு வந்து ஜாலியா தான் சொல்லிட்டு போறா, என்கிட்ட போறா, எனக்கு போறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அது வந்து தவறுதான், அவதூறா வந்து எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இந்த மீடியா எல்லாம். அது வந்து எதுவுமே கிடையாது. ஆனா அவர் வந்து ஜாலியா தான் சொல்லிட்டு போறா என்கிட்ட, ஏன்னா அது வந்து அந்த மாதிரி போட்டுறாங்க. ஆனா நானும் அவரும் வந்து அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இதுக்கான எந்த ஒரு நோக்கமும் எதுவுமே. நான் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ டாக்டர் கபில் பேசுறேன். இப்போ சன் நியூஸ்ல எடுத்து போட்டிருக்காங்க. இவங்க சொந்த தம்பி மாதிரி தான் அவரு. 4 மாசமா சோஷியல் மீடியா ஃபுல்லாவே சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ணது அந்த தம்பி தான். ரெதர்வுட் பாண்ட் மாதிரி இருக்குனாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்டர்வியூ கொடுக்க கூடாது, அது மீறி விளையாட்டா தம்பி கேட்ட தம்பியா நினைச்சு நான் அந்த மாதிரி ஒரு அடிக்கிற மாதிரி கையும் எடுத்து போய் சன் நியூஸ்ல போடுற அளவுக்கு நீங்க வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அன்னைக்கே நாங்க வந்து நலத்திட்டங்கள் எவ்வளவு பண்ணோம், மரக்கன்றுகள் 1000 மரக்கன்றுகள் கொடுத்தோம், அன்னதானம் போட்டோம். அன்னைக்கு தான் தூய்மை பணியாளர் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து நாங்க வந்து நலத்திட்டங்கள் வந்து முகாம் மாதிரி ஒரு 14 டிபார்ட்மெண்ட் ஒரே நேரத்தில் கொண்டு வந்து முகாம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. டே நக்கர கோபால், உன்ட்ட தான் ஒன்று கேட்குறேன். நீ தான் எல்லாத்தையும் சனியா அவன் தானே சொல்லிட்டு இருக்கிறா, யாருக்கும் மரியாதை கிடையாதுல்ல அப்படின்ட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும்? அதனால அவன் பேசுறதுல தப்பே கிடையாதுல்ல. அதனால கரெக்டாக தானே நக்கீரன் கோபால், மிஸ்டர் நக்கர கோபால். ஒன்று கேட்குறேன், நீங்களாம் பத்திரிகையாளர் தானே, நீங்களும் ஒரு மீடியா வச்சு நடத்துகிற ஆள் தானே. அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள் நக்கீரன் ஒரு மீடியா வச்சு நடத்திட்டு இருக்கீங்கல்ல, ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க. அந்த பத்திரிகையாளர் தர்மம், அந்த பத்திரிகையாளர் நம்பக தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி இது வாயில் வந்ததெல்லாம் உட்காந்து ஃபேக்காக உட்காந்து அடிச்சு விட்டுட்டு இருப்பீங்களா? பத்திரிகையாளர்னா அதாவது ஒரு பத்திரிகை செய்தி வருது, ஒரு நியூஸ் சேனல், ஒரு மீடியானா என்ன இருக்குன்னா உண்மையானது இருக்கணும். உண்மையில என்ன நடந்துட்டு இருக்குது, இதுதான் உண்மையா பொய்யான்னு இருக்கணும். நீயே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுக்கிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் உட்காந்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரி உட்காந்து ஃபேக்காக ஒன்று சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அப்போ உங்களை எப்படி எடுத்துக்கிறது? அவரே இப்போ அடிக்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவரே கொடுத்துட்டாரு, அவர் வாயாலேயே கொடுத்துட்டாரு. அதுக்கான ப்ரூஃபையும் அட்டாச் பண்ணி போட்டுட்டார், இந்த பாருங்கள் இதனால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. இதுக்கப்புறமும் உட்காந்துருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிபேட் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி பண்ணிட்டாருன்ட்டு. ஏன்டா ஒரு நியூஸ் ஒன்று சேனலில் ஒன்று போடுறீங்க, யாராக இருந்தாலும் எடுத்துக்கிடுங்க. ஒரு நியூஸ் ஒன்று நம்ம ஒன்று சொல்கிறோம், இந்த நக்கர கோபால் சொல்கிறாருல, ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தானே உட்காந்து நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசணும். ஒன்று நீங்கள் ஆராயமும் எப்படி சொல்கிறது, ஒரு ஆதாரமே இல்லாமல் எப்படி உட்காந்து நீங்கள் பேசுகிறது, இதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி உட்காந்து சொல்கிறது? எதை உட்காந்து சொல்லணும்னு விவஸ்தா கிடையாது. வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விடணும், அவதூறு பரப்புன்னு எப்படி பேசணும், விஜய் அவருக்கு மேலே ஒரு வன்மத்தை கக்கணும்னு எப்படி பண்ணணும்? இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா என்னன்னே தெரியாமல் எடுப்பில் உட்காந்து பேசுகிறது. நீங்களாம் ஒரு மீடியா சேனல் வச்சு நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் உட்காந்து நம்பணும். இதுலேயே நம்பகத்தன்மைன்னு ஒன்று இதுலேயே இல்லை, இதே உடஞ்சி போச்சு. நீங்கள் எதுக்கு மீடியா வச்சு நடத்துகிறீங்க? மீசையும் வலிச்சு போட்டுருங்க, மீடியாவே இழுத்து மூடிட்டு போயிருங்க. அறிவாலயத்துக்கு தான் கொத்தடிமை வளர்த்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதுக்கு தான் முழுக்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது வந்து கொஞ்சமாவது ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா எப்படி உண்மை செய்தி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இவ்வளோ பெரிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் இவ்வளோ ஒரு கேவலமான செயல்களையும் இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வன்மத்தையும் காட்டினா அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இவரை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க, இவர் யாருக்கும் மரியாதை கிடையாதுங்க. அறிவாலயத்தில் இருக்கிற கொத்தடிமைகளை தவிர மற்றபடி யாருக்குமே ஒரு மரியாதையை கொடுக்க மாட்டார். அதை போக போக நம்ம இப்போ இந்த வீடியோவிலே கிழிச்சு தொங்க விட போகிறோம். அந்த அம்மா உயர்த்தி சொல்ல,
ஆனா கம்பேர் பண்ணும்ல 2 சனியன்ல எது பெரிய சனி சின்ன சனின்னு சொல்லணும். அப்ப 2 சனியன்ல எந்த சனியன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்களே மிஸ்டர் நக்கர கோபால், உங்களுக்கு என்ன வேலை? அறிவாலயத்தில் கக்கூச நக்கிற வேலையை மட்டும் உட்காந்துட்டு பார்த்துட்டு போகணுமே தவிர இப்படி உட்காந்து இருந்துக்கிட்டு கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பெருசாக பேசுகிறீங்கல்ல, உங்களெல்லாம் நாங்கள் மரியாதைலாம் பேசினா என்னங்க பண்ணுவீங்க? இப்படி ஒரு நாட்டோட முதலமைச்சர் நீங்கள், உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, இங்கே இத்தனை பேர் ஓட்டு போட்டு உட்கார வச்சு அவரை தான் உட்கார வச்சுருக்காங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குன்றது தெரியுமா தெரியாதா? நீங்கள் அவரை இழிவாக பேசும்போது இந்த நாட்டு மக்களே நீங்கள் இழிவாக பேசுகிறீங்கன்னு அர்த்தம். இங்கே பிரதமர் மோடி அவர்களே வந்து இங்கே ஒரு சில பேர் இழிவாக பேசுவீங்க, அவங்களையும் இங்கே ஓட் போட்டு தான் உட்கார வச்சுருக்காங்க, சும்மா யாரும் இங்கே உட்கார வைக்கல, சரிங்களா? அப்போ அவங்கள இழிவாக பேசும்போது இங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏ அமைச்சர் யாரை இழிவாக பேசினாலும் அவங்கள ஓட் போட்டு அங்கே இருக்க மக்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. அப்போ எப்படிங்க நீங்கள் வந்து இவ்வளோக்குள்ள நீங்கள் ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க? இதே வார்த்தைகளை நம்ம வேற இதே முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை வந்து நாங்கள் இந்த மாதிரி பேச முடியுமா? எதுக்கு நாங்கள் பேசணும்? அவங்க பண்ண தப்புகளை மட்டும் தான் நம்ம பேச முடியும் தவிர அவரை வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல, இப்போ எனக்கு பிடிக்குது பிடிக்காமல் போகுது, அவர் அந்த போஸ்டிங்கில் இருக்கிறார், அந்த போஸ்டிங்கில் இருக்கவங்க மரியாதை கொடுக்கணும். அவங்க நல்லது பண்ணுறாங்க கெட்டது பண்ணுறாங்க அதெல்லாம் ரெண்டாவது பட்சம், அவங்களுக்கு அந்த மரியாதை இருக்கணுங்க. அந்த மரியாதையை கொடுக்காம இருந்துட்டு உங்களை மாதிரி இருந்துக்கிட்டு சனியை அவன் இவன் இவங்களுக்கு அவங்க மேலு இந்த மாதிரி இருந்துக்கிட்டு அவதூறு பேசுகிறது, அவதூறு இது பண்ணுறது, அந்த சனியை வாகனத்தை அன்றைக்கி நான் வந்து இது பண்ண சொன்னேன் அது பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு வெட்டி பேச்சு உட்காந்து பேசக்கூடாது, புரியுதா? அப்படின்ட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அந்த நக்கரோ கோபால், நான் இப்போ சொல்கிறேன்ல நக்கரோ கோபால்னு சொல்கிறேன், மீசையை வலிச்சு போட்டுன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி என்னென்ன ஆராயமாக உட்காந்துக்கிட்டு கேவலமான வார்த்தைகளை பேசுகிறதுக்கு பதிலாக நீ மீசையை வலிச்சு போட்டு சும்மா சுற்றலாம்டா அப்படின்னு சொன்னால் உனக்கு சுள்ளுன்னு ஏறும்லடா, நீ உன் நெஞ்சுக்குள்ளே ஏறும்ல. நான் ஒரு சின்ன பையன் தானே, உன்னோட சின்ன பையன் தானே, உன்னை அவன் இவன் உட்காந்து பேசுகிறான்ல, மானம் இருக்கிறவனுக்கு அப்பவுமே கோவம் வந்திருக்கும், மானம் இல்லாதவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? கொஞ்சம் கூட விவசாயம் இருக்காது. அதே மாதிரி தான்டா அந்த போஸ்ட்டுக்கு மரியாதை கொடு. அவருக்கு உங்களுக்குலாம் என்ன காண்டு தெரியுமாடா? ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்குலாம் என்ன காண்டு? 2.5 வருஷத்தில் ஒரு ஆள் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு, பிடிச்சோன்னா உங்களுக்கு காண்டு. இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து இவ்வளோக்குலாம் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு மொதல் வேலையை என்ன வேலையாக இருக்குதுன்னா அவர் மேலே அவதூறு பரப்பணும். அவர் அடுத்தது ஆட்சி அமைச்சிடக்கூடாது. அப்போ அவர் என்ன பண்ணணும்? அவர் மேலே அவ்வளோ நெகட்டிவ் வன்மத்தை கொட்டணும், மக்கள் மத்தியில் அவர் மேலே ஒரு வெறுப்பை தூண்ட வைக்கணும். அதை தூண்ட வச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவர் அடுத்தது ஜெயிக்க மாட்டார். இல்லை நம்ம இந்த மாதிரிலாம் அவதூறு பரப்பாமையும் இந்த மாதிரி கேவலமான செயல்களையும் செய்யாமல் இருந்தோம்னா என்ன ஆகும்னா அவர் அடுத்தடுத்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு கேவலமான செயல்களை தூண்டி விட்டு ஒரு வேலை பார்க்குறீங்க. இது மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு வெறுப்பை தூண்டுற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. எல்லோரும் தெளிவாக இருக்காங்க. தெளிவாக இருக்க போய் தான் இங்கே ஓட்டு மாற்றி விழுந்துச்சு. நீங்கள் இன்னும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மேலே வெறுப்பை என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டை கண்டிப்பாக வந்து மாற்றி குத்திடுவாங்க. யாருக்கு? டிவிக்கிலேருந்து இங்கே ஒரு நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை, இருக்கிற டிஎம்கில் இருக்கிற ஓட்டும் பிரிய போகுது. இது தெரியாமல் உட்காந்து இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கழிசறையெல்லாம் பேச விட்டுட்ருக்கீங்க அப்படின்னா டிஎம்கே மேலே இருக்கிறவங்கள சொல்கிறேன், இந்த மாதிரி இவங்களெல்லாம் பேச விட்டுட்ருக்கீங்க. பல நிர்வாகிகள் நீங்கள் என்னன்னாலும் பேசுங்க, நாங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கிறோம், பேக்ரவுண்ட் அட்வொகேட்டை வச்சு நாங்கள் உங்களை வெளியே எடுத்துருவோம், பெயில் எடுத்துருவோம், நீங்கள் என்னன்னாலும் வாய்க்கிலே பேசுங்க, நாங்கள் இப்போ நாங்கள் வந்து லீகல் சப்போர்ட் எப்பவும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கில் இருக்க இருக்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி பேசுகிறது மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை தூண்டிகிட்டு இருக்குது. உங்கள் மேலே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் மேலே இந்த மாதிரி ஆட்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. இதே தான் டிஎம்கே ஜென்சிலே இந்த மாதிரி ஆட்கள் பேச விட்டு மக்கள்கிட்ட இன்னும் டிஎம்கே மேலே அதிருப்தி உண்டாக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்களையும் இவரெல்லாம் மூத்த பத்திரிகைன்னு சொல்லிட்டு இருக்காரு, வார்த்தைகள் கேவலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இவரையும் நீங்கள் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இருக்கிற ஓட்டம் போயிடும், தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்கு, ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்கு, கொடா வழக்கு, ஒரு ஆயுத வழக்கு, இது இல்லாமல் ஒரு 111 டிஃபமேட்டரி இருக்கு. அதாவது ஆஸ்கார் விருது வாங்கியிருக்காரா, இல்லைன்னா ஏதாவது நல்லது பண்ணதுக்கு விருது கொடுத்துருக்காங்களா? எதுக்கு இந்த மாதிரி இவரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் இந்த விருது கொடுத்தீங்க? ஏண்டா மர்டர் கேஸ் இருக்குதுன்னு சொல்கிறான், எம்எல்ஏ இவ்வளோ எஃப்ஐஆர் இருக்குதுன்னு சொல்கிறா, இவ்வளோ இது நடந்துருச்சுன்னு சொல்கிறா, வெக்கமே இல்லை. இது பெருமை மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. இவனுக்கு வந்து அவார்டு கொடுத்தவங்கள வச்சு பேசணும். என்ன பண்ணி கிழிச்சிட்டான்னு சொல்லி இவனுக்கு அவார்டு? வீரப்பன் அவர்கள் மேலேயே பல இது இருக்குது. அதாவது வந்து வீரப்பன் அவர்களை போட்டு கொடுத்ததே இவர் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி வீரப்பன் அவர்களுக்கு வந்து இது இன்னொரு கதை ஒன்று சொல்கிறாங்க, விஷம் வச்சு தான் ஏதோ ஒன்று பண்ணதான் சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணமே இவர் தான், இருக்கிற இடத்த சொன்னது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே பெரிய அலிகேஷன் ஒன்று நடமாடிட்டு இருக்குது. இப்படி தான் நடந்துச்சு, அப்படி தான் நடந்துச்சு. அது உண்மையாக போய் ஏன்னா நமக்கு தெரியாது, ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. பட்டு இந்த மாதிரி உட்காந்து கேஸ் இருக்குது, அவ்வளோ கேஸ் இருக்குது, இவ்வளோ கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த கேஸுக்கு தான் அவருக்கு முட்டு கொடுத்துட்ருக்கிறீங்களா? அறிவாலயத்துக்கு முட்டு கொடுத்துட்ருக்குது இதுக்கு தான் நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்தால் நம்மளை காப்பாற்றி விட்ருவாங்க, அப்போ இவ்வளோ கேஸ் நம்ம மேலே இருக்குது, காப்பாற்றி விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துட்ருக்கீங்களா மிஸ்டர் நக்கர கோபால்? என்ன வேலையா? பிஸ்கெட் கொடுத்தாங்களா, அந்த பிஸ்கெட் கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி கத்தணும். அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கத்துனீங்கன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா 2 பிஸ்கெட் போடுவாங்க அதனால் எக்ஸ்ட்ரா கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்கன்னா
ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. 2வது ஏதோ பெரிய இவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, இவ்வளோ கதை சொல்லிட்டு இருந்தார்ல, இவ்வளோ மாதிரி இவ்வளோ கேஸ் விழுந்துருச்சு, அவ்வளோ கேஸ் வந்துச்சு, இதையும் உட்காந்து கிளாஸ் தட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படி என்னங்க இதில் பெருமை? எனக்கு புரியல. கொலை செஞ்சவனையும் என்னென்னமோ கண்ட கருமார்த்தம் செஞ்சவனையும் தூக்கி வச்சு தலையில் கொண்டாட போய் தான் இந்த அளவுக்கு தமிழ்நாடு இருக்கும் தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி விட்டுருங்க, இந்த மாதிரி ஆட்களை கொண்டாடுறதை விடுங்க. நீங்கள் இப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னும் தொக்காய போயிடும். இவங்க இதை வச்சுக்கிட்டு என்னன்னாலும் வாயில் வந்ததை அடித்து பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, இவர் மாதிரி நம்ம இறங்கி பேசலாம் அப்படி ஒன்று பேசி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். நக்ரா கோபால் அந்த வீடியோ வேணால் போய் பாரு, சரியா? அந்த வீடியோ பார்த்தாலே இன்னும் உனக்கு காண்டாகும்.